ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தீப்ஸ் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ இந்த வீடியோவில் குரூப் 2க்கான ப்ரிலிம்ஸ் எப்படி ஈஸியாக கிராக் பண்ணலாம், ஸோ தமிழ் மேக்ஸ் போக ஜென்ரல் ஸ்டடீஸ் எப்படி நம்ம ஸ்மார்ட்டாக படித்து 160 ஆர் 165 ப்ளஸ் வந்து டார்கெட் வச்சு எப்படி நம்ம ப்ரிலிம்ஸை கிராக் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ சிலபஸ் வைஸ் வந்து தமிழ் 100 கொஷின், மேக்ஸ் 25 கொஷின், ஜென்ரல் ஸ்டடீஸ் 75 கொஷின். ஸோ மொத்தமாக பார்த்திங்கன்னா 200 கொஷின்ஸ் வந்து இருக்குங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இந்த 200 கொஷினில் 100 கொஷின் பாதிக்கு பாதி சிலபஸே நமக்கு தமிழ் வந்துடுது. அப்போ அந்த அளவுக்கு தமிழ் வந்து நம்ம ப்ரிலிம்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கணுங்க. ஸோ நம்மளோட டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா 165 ப்ளஸ். ஒரு 4 யூனிட்லேயே வந்து நம்ம எப்படி ஜெனரல் ஸ்டடீஸ்க்கான 165 ப்ளஸ் வந்து கவர் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ தமிழில் வந்து அஸ் யூஷுவல் 100 கொஷின், மேக்ஸில் 25 கொஷின்ங்க. ஸோ அடுத்தது ஜெனரல் ஸ்டடீஸ் பார்த்திங்கன்னா ஒரு 4 யூனிட்னு சொன்னேன் இல்லைங்களா? யூனிட் 8ல் வந்து ஒரு 15 கொஷின் வச்சுக்கோங்க. ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறதுல ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஐஎன்எம். ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி வந்து ஹிஸ்ட்ரியாக இருக்கணும், செகண்ட் ப்ரையாரிட்டி ஐஎன்எம், தேர்டு வந்து ஹிஸ்ட்ரி. ஓகேங்களா? மொத்தமாக சேர்த்து ஒரு 25 கொஷின். ஓகேங்களா? சோசியல் ஸ்டடீஸ் புக்கில் இருந்து மட்டும் உங்களுக்கு மொத்தம் எத்தனைங்க? 25, 30, ஒரு 40 கொஷின் அப்படிங்கிற ஒரு கணக்கு வந்து நம்ம வச்சுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ மொத்தமாக பார்க்கும்போது நமக்கு டார்கெட் வந்து 165 ப்ளஸ் வந்து வரும். ஓகேங்களா? ஸோ வந்து 165 ப்ளஸ் வந்து இதில் மட்டும் நம்ம எப்படி எடுக்க முடியும்? ஏதாவது 1, 2, 5 கொஷினாக நமக்கு தப்பாக தானே செய்யும். அப்படின்னா இதை நீங்கள் 4 யூனிட் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஆர்டரில் வந்து படிங்க. ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், சயின்ஸ் யூனிட் 9. ஸோ இது வந்து நீங்கள் சிலபஸ் வைஸ் நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணணுமா, இல்லை பர்டிகுலர் போர்ஷன்ஸ் மட்டும் கவர் பண்ணால் போதுமா? ஸோ எதுலேருந்து எப்படி கவர் பண்ணோன்னா நம்மளால் கொஷின்ஸ் வந்து அடிக்க முடியும், அந்த விஷயங்கள் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க. ஸோ தமிழ் வந்து எப்படி படிக்கணுங்கிறது ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சதான். நியூ புக்காக இருந்தால் 6லேருந்து 12 வரைக்கும் அட்டை டு அட்டை பக்காவாக படித்து வச்சுக்கோங்க. ஓல்டு தமிழ்னால் சிலபஸ் வைஸ் மட்டும் படித்தா போதும். படிக்க முடியலன்னா 6 to 10th வரையும் படிங்க. படிக்க முடியுதுன்னா 12th வரைக்குமே படிச்சுடுங்க. அந்த 1, 2 கொஷின் கூட விடக்கூடாது. 100 மார்க் எடுக்கணும், அப்படி 100 கொஷின் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 6th to 12th வரைக்கும் சிலபஸ் டாபிக் மட்டும் கவர் பண்ணிடுங்க. அடுத்தது மேக்ஸ் பார்த்தீங்கன்னா 6th to 10th வரைக்கும் சிலபஸ் வைஸ் இருக்கக்கூடிய டாபிக் மட்டும் நம்ம பார்த்தா போதும். இப்போ எல்சிஎம் எங்கே இருக்கோ அதை மட்டும் பார்த்தா போதும். ஸோ த்ரூ அவுட்டு அட்டை டு அட்டை மேக்ஸ் வந்து பார்க்கணுங்கிற அவசியம் வந்து நமக்கு கிடையாது. ஸ்கூல் புக் வந்து பார்த்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா கம்பல்சரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம என்னங்க பண்ணணும், சைட் பை சைடு வந்து பார்த்துட்டே தான் இருக்கணும். ஸோ அடுத்தது முக்கியமான விஷயம் ஜென்ரல் ஸ்டடீஸ். ஸோ ஜெனரல் ஸ்டடீஸ் வந்து சயின்ஸ் வந்து யாருமே மேக்ஸிமம் வந்து தொட மாட்டாங்க. ஸோ சிம்பிளாக சில விஷயங்கள் சொல்கிறேன், அதை வச்சு அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்திங்கன்னா சயின்ஸை வந்து நம்ம ஈஸியாக பிடிச்சிடலாம். ஸோ யூனிட் 1 சயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜின்னு சொல்லிட்டு 4 இது இருக்குது இல்லைங்களா, 4 பிரிவு இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் வந்து கெமிஸ்ட்ரி வந்து கவர் பண்ணுங்கள். மோரார்லஸ் ஒரு 2-3 கொஷின் வந்து நமக்கு வரும். அடுத்து வந்து சயின்ஸில் பயாலஜிலேயே அதிகப்படியாக கேட்கக்கூடிய கொஷின்ஸ் எங்கே இருந்துன்னு பார்த்தீங்கன்னா ஜுவாலஜி தான். ஓகேங்களா? ஸோ ஜுவாலஜியை ஃபஸ்ட்டு நீங்கள் கவர் பண்ணிட்டீங்கனாலே ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து சயின்ஸை முடித்த மாதிரி தான். ஸோ எந்த கொஷின் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கனாலுமே ஜுவாலஜியிலேருந்து தான் நமக்கு அதிகப்படியான கொஷின்ஸ் வந்து வந்திருக்கும். ஸோ சயின்ஸில் நீங்கள் ஜுவாலஜி மட்டும் படிச்சிங்கன்னா கூட நமக்கு போதுமானது. மற்றதுக்கெலாம் வந்து வெறும் பாக்ஸ் மட்டும் ரெகுலராக ஒரு லெசனுக்கு பாக்ஸ் கண்டென்ட் மட்டும் படிச்சிங்கனாலே போதுமானதாக தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போ சயின்ஸ் வந்து கவர் பண்ணிடலாம். கரண்ட் அஃபேர்ஸ் ரெகுலராக நியூஸ் பேப்பர் படிக்கிறது, இல்லை ஏதாவது ஒரு ஃபேமஸான சேனல், இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான சேனலோட கரண்ட் அஃபேர்ஸ் ரெகுலராக வீடியோஸ் வந்து ஃபாலோ பண்ணிங்கனாலே போதுமானது. அடுத்து ஜியாகிரஃபி ரொம்ப சிம்பிளாக வந்து 70% ஆஃப் கொஷின் வந்து நம்ம கவர் பண்ணிடலாம். எப்படின்னா 10th சோசியல் இருக்கக்கூடிய அந்த ஒரு 7 லெசன் நீங்கள் படிச்சிங்கனாலே 7 லெசன் படிக்க முடிஞ்சால் படிங்க, இல்லை ஃபஸ்ட்டு 5 லெசன்லேயே உங்களுக்கு வந்து 70% கொஷின் வந்து கவர் ஆயிடும். இருந்தாலும் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா அந்த 7 லெசனுமே வந்து கவர் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதுலேயே உங்களுக்கு என்ன ஆயிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸில் சிலபஸில் இருக்கக்கூடிய ஜியாகிரஃபி வந்து ஓவராலாக உங்களுக்கு வந்து கவர் ஆயிடும். ஸோ ஜியாகிரஃபிக்கு நீங்கள் இதை மட்டும் படித்தாலே போதுமானது. ஒரு நாளைக்கு ஒரு லெசன் நீங்கள் படித்தா கூட ஒரே வாரத்தில் நீங்கள் ஜியாகிரஃபியை முடித்து தூக்கி வச்சிடலாம். ஓகேங்களா? அடுத்தது ஹிஸ்ட்ரி வந்து பார்க்குறீங்க. இது வந்து யூனிட் வைஸ் தாங்க நான் வந்து கொடுத்துட்ருக்கேன். யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3, யூனிட் 4ன்னு. நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து ப்ரையாரிட்டி வேறு மாதிரியில் கொடுத்தீங்க. ஃபஸ்ட்டு வந்து யூனிட் 8ன்னு சொன்னீங்க, அப்புறம் ஹிஸ்ட்ரியில் இந்த 3ன்னு சொன்னீங்க. இப்போ மாற்றி கொடுக்குறீங்களேன்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. இது நம்ம சிலபஸ் வைஸ் இருக்கக்கூடிய யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3 அப்படின்னு வந்து கொடுத்துட்ருக்கேன். அடுத்தது யூனிட் 4 வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி. ஸோ ஹிஸ்ட்ரி வந்து பார்த்திங்க அப்படின்னா 6லேருந்து 12th வரைக்கும் ஃபுல்லாக வந்து சிலபஸ் வைஸ் மட்டும் நம்ம பார்த்தாலே போதுமானது. அடுத்தது பாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா 6th to 12th அதே போல் சிலபஸ் வைஸ் மட்டும் கவர் பண்ணால் போதும். ஸோ பாலிட்டிக்கெலாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கணும். நீங்கள் ஜென்ரல் ஸ்டடீஸ்லேயே ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிட்டி தான். ஸோ இப்போ 6th to 12th என்னென்ன லெசன்ஸ் கவர் ஆகுதோ வேர் டு ஸ்டடி நம்ம சேனலே வந்து கொடுத்துருக்கோம், ரெஃபர் பண்ணிட்டு படிச்சுருங்க. அடுத்து ஐஎன்எம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் எதை படிக்கிறீங்க அப்படின்னா 10th ஸ்டாண்டர்டில் லெசன் 6லேருந்து லெசன்
10 வரைக்கும் இருக்கக்கூடிய லெசனை ஃபஸ்ட்டு தரோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 12th ஃபஸ்ட்டு 8 லெசன் நீங்கள் படிச்சிங்கன்னா ஓகே. ஃபஸ்ட்டு 10th இருக்கிறத கவர் பண்ணிடுங்க. அடுத்து யூனிட் 8 வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 6th to 12th சிலபஸ் வைஸ் இருக்க லெசன்ஸ் மட்டும் படிங்க. அதுக்கப்புறம் தமிழ் புக் வந்து தரோவாக படிச்சிங்கனாலே யூனிட் 8 இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக புரிய ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ யூனிட் 8க்கான எத்திக்ஸ் புக்கில் இருக்க லெசன்ஸ் எல்லாமே நீங்கள் தமிழ் புக்கை படிச்சிங்கனாலே ஆல்ரெடி படித்ததே திரும்ப படிக்கிற மாதிரி தான் இருக்கும். அடுத்தது யூனிட் 9 பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து அவுட் சோர்ஸ்னால் வேறு ஒன்றும் இல்லைங்க, நியூஸ் பேப்பர்ஸ் வந்து ரெகுலராக படிக்கிற மாதிரி இருக்கும். சரி, என்னென்னா தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் தானே, அப்போ கரண்ட் அஃபேர்ஸ் கரண்ட்டில் வந்து நம்ம தமிழ்நாட்டில் என்னென்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற விஷயங்கள், அட்மினிஸ்ட்ரேஷன் யார், நம்மளோட அரசு வந்து என்ன பண்ணுதோ அதை தான் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் வச்சு. அடுத்தது எக்கனாமிக்ஸ் 11th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய எக்கனாமிக்ஸ் புக்கில் 7th லெசன்லேருந்து 11th லெசன் வரையும் படித்து முடிச்சுடுங்க. ஸோ இதை படிச்சிங்க அப்படின்னா ஜியாகிரஃபிக்கு எப்படி சொன்னோமோ அதே போல் 11th ஸ்டாண்டர்டில் இருக்க 7th 11th லெசன் வரைக்கும் நீங்கள் படிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு சிலபஸ் வந்து கவர் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கவர் பண்ணிங்க அப்படின்னாலே ப்ரிலிம்ஸ் வந்து நம்ம ஈஸியாக வந்து கிராக் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து டாப் டு பாட்டம் தெளிவாக இருக்கணும். அதே போல் மேக்ஸ்லேயும் வந்து எந்த ஒரு மிஸ்டேக்ஸும் வந்து அங்கே போய் பதட்டத்தில் மிஸ்டேக் வந்து பண்ணிட்டேன் அந்த மாதிரி இல்லாமல் இருந்தீங்கனாலே நீங்கள் பாதி கடல் முக்கால் கடல் தாண்டிட்டதாகவே வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஒரு 95, மேக்ஸில் வந்து ஒரு 23னா இதுவே நமக்கு எவ்வளோங்க கிடைக்கிது, 118 வந்துடுது. ஸோ இன்னும் வந்து ஒரு 42 நம்ம எடுத்தால் கூட நமக்கு வந்து சேஃப் சைடு வந்து நம்ம இருப்போம். அது இதில் ஜெனரல் ஸ்டடீஸில். ஸோ இப்போ நம்ம பார்த்த பிளான் படி 42 கொஷின்ஸ் எடுக்கிறதுங்கிறது நமக்கு ரொம்பவே ஈஸியான ஒரு விஷயம் தான். ஸோ ப்ரிலிம்ஸுங்கிறது ஈஸியாக வந்து கிராக் பண்ணிடலாம். ஸோ நம்ம சொன்ன மாதிரி இந்த இதை படிச்சிங்கனாலே உங்களுக்கு 40+ கொஷின்ஸ் வந்து வந்துடும். அதுலேயும் இதில் வந்து ஒரு ஜியாகிரஃபி எக்கனாமிக்ஸ் எல்லாம் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னாலே நம்ம ஈஸியாக வந்து ஜெனரல் ஸ்டடீஸையும் வந்து கவர் பண்ணிட முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ தான் புதுசாக படிக்கிறீங்க, மெட்டீரியல்ஸ் ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா நம்ம சேனல்லே வந்து மெட்டீரியல்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குங்க. ஸோ வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் சாம்பிள் PDF வாங்கி பார்த்துட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வச்சு படிச்சுக்கலாம். ஆஃபர்ஸ் எல்லாமே போயிட்டு தான் இருக்குது. ஆஃபர்ஸும் கேட்டு தெரிஞ்சு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ தமிழ் இருக்குது, மேக்ஸ் இருக்குது, ஜெனரல் ஸ்டடீஸ்க்கான PDFஸுமே நம்மக்கிட்ட வந்து அவைலபிளாக இருக்குங்க. ஸோ எந்த சப்ஜெக்ட் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கேட்டு சாம்பிள் PDF பார்த்துட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.